ஒரு ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு தண்ணீர் உங்களுடைய அனைத்து நோய்களையும் கவலையும் நீக்கிவிடும். நம்ப முடிகிறதா? நம்பித்தாங்க ஆகணும். அதுதாங்க மழைநீர். அந்த மழைநீர் பூமியில விழுந்த உடனே ஒரு உயிரினத்தையே உருவாக்கக்கூடியதாகவும் பயிரினங்களை உருவாக்கக்கூடியதாகவும் பழத்தோட்டங்களை உருவாக்கக்கூடியதாகவும் அமைகிறது. அப்படிப்பட்ட உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட அந்த தண்ணீர் தான் நம்மளுடைய அனைத்து நோய்களையும் கவலைகளையும் நீக்கக்கூடியதாக அமைகிறது. அந்த அவ்வளோ அளவுக்கு சுத்தமான இருக்கிறதுலே சுத்தமான தண்ணி எதுன்னா மழை தண்ணி. அந்த மழை தண்ணி நமக்கு இப்ப ஏன் ஒத்துக்கல அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணாமா? கண்டிப்பா பார்க்கணுங்க. ஏன்னா அதனுடைய பாக்கியங்களை நம்ம சிந்திக்கலன்னா இழந்துடுவோம். அதனால சிந்தித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடியது. அந்த தண்ணீரை நம்ம உட்கொள்ள நேர்ந்தாவோ இல்லை மழையில் நனைஞ்சாவோ எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஆனா என்ன நடக்குது? நம்ம போய் மழையில நனையணும் ஒரு பக்கம் இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் எல்லாத்திலும் கேள்விப்பட்டு போய் நனைஞ்சோம்னா சளி ஜுரம் எல்லாம் இருமல் எல்லாம் டாக்டர் கிட்ட போயிட்டு செலவாகுது. அதனால நம்ம இனிமேட்டு மழையில் நனையக்கூடாதுன்னு முடிவோட இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது சரியா? கிடையாதுங்க. அந்த மழை தண்ணி நமக்கு ஏன் ஒத்துக்கலன்னு அப்படி பாத்தீங்கன்னா, நாம இயற்கையிலேயே சுத்தம் அசுத்தம் ஒன்னா சேருமா? சேராது. நல்லது கெட்டது ஒன்னா சேருமா? சேராது. எண்ணெய் தண்ணி ஒன்னா சேருமா? சேராது. அதே மாதிரிதாங்க சுத்தம் அசுத்தம் ஒன்னா சேராதுன்ற காரணத்தினால நாம அசுத்தமா இருந்தோம்னா அந்த சுத்தமான தண்ணி நமக்கு ஒத்துக்காம போகுது. அதே நம்ம சுத்தம் ஆயிட்டோம்னா அந்த சுத்தமான நீர் நமக்குள்ள ஒத்துக்க ஆரம்பிக்கும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க தூய்மையான மனநிலை கொண்டு இருக்கிறதுனால நம்ம அடிச்சாலும் திட்டினாலும் மழை பெஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிட்டு நனைய ஆரம்பிக்கும், விளையாட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுங்களுக்கு ஜுரமே வந்தாலும் கூட அதுங்க அதை பத்தி கவலைப்படாது. ஏன்னா அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தண்ணி. நாம தான் என்ன பண்றோம்னா இந்த தண்ணியில் நினைச்சதுனால தான் அவங்களுக்கு ஜுரம் வந்தது அப்படின்னு ஒரு மனப்போக்குல எல்லாரும் தடுத்துட்டோம். இது மிகப்பெரிய ஒரு டிராபேக். ஏன்னா வரப்போற ஜெனரேஷனுக்கு இந்த மழை தண்ணினால எவ்வளவு அளவுக்கு பலன்லாம் ஒரு வருதுன்றது நான் பாயிண்டா சொல்றேன். அது பார்த்துக்குங்க. ஏன்னா மழையில நனைஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்குது. எல்லாருமே இதை உணர்ந்துருப்பீங்க வாழ்க்கையில. அதே மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு எதிர்ப்பு சக்தி அங்கிருந்து பாத்தீங்கன்னா மொத்த கெட்ட சக்தியும் நம்ம உடல் உள்ள செல் அணுக்கள்ல தங்கி இருக்கிற கெட்ட சக்தியும் நீங்க பெற்று அழகான ஒரு சுத்தமான ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தும். உடலுக்கு தூய்மையான நிலையை கொடுக்கும். அதுக்கடுத்து பெண்களுக்கு வரும் மாதவிடாய் பிரச்சனைங்க, கர்ப்பப்பை பிரச்சனைங்க அனைத்துமே நீங்கும். உடல் வலிமை பெறும். மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கை பற்றி ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். அதனால இந்த மாதிரிலாம் பாக்கியத்தை கொடுக்குற அந்த மழை தண்ணியை நாம் இனிமேல்ட்டு நல்லபடியா நனைஞ்சு மகிழ்ச்சியோட அனுபவிக்கணும். ஓகே.